எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரை நம்ம ஈஸியாகவே ChatGPT யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை நாங்கள் வந்து HTML, CSS, JavaScript, PHP அப்புறம் வந்து MySQL யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். இதை டெவலப் பண்ண என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுதுன்னா எக்ஸாம் சர்வர் அப்புறம் வந்து VS கோட், இது ரெண்டு இருந்தால் மட்டுமே போதும் இந்த சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ப்ராடக்ட் ஆடும் பண்ணலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். லோக்கல் சிக்குள்ளாடி எக்ஸாம் சர்வர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்கு உள்ளாடி HD டாஸ்க் நெல்யூ ஃபோல்டர் இருக்கும், அதுக்கு உள்ளாடி POS நெல்யூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் எப்படி டெவலப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ChatGPT-குள்ளாடி போயிட்டு நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறேனோ அதே மாதிரி கண்டென்ட் நீங்களும் கொடுங்க. ChatGPT அதுவாகவே ஒரு கோடு டெவலப் பண்ணி தரும். இதில் ஸ்டாக் என்ட்ரி ஃபார்மில் இருக்க கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் VS கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு POS ஃபோல்டர் நம்ம ஏற்கனவே ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். POS ஃபோல்டர் வந்து எக்ஸாம் சர்வருக்குள்ளாடி போயிட்டு HD டாஸ்க்குள்ளாடி POS ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு index.php ஃபைல் அதுக்குள்ளாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப ChatGPT போயிட்டு மேலே வந்தீங்கன்னா insert.php இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த நேமை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ChatGPT ஓப்பன் பண்ணுங்கள். ChatGPT ஓப்பன் பண்ணி அந்த கோடை எல்லாமே காப்பி பண்ணி திரும்ப அந்த வந்து நம்ம காப்பி பண்ண ஃபைலுக்குள்ளாடி இதை வந்து போடுங்க. போட்டது அப்புறம் கீழே வந்தீங்கன்னா டேட்டாபேஸ் கொடுத்துருப்பாங்க. டேட்டாபேஸ் அந்த வந்து டேட்டாபேஸ் நேமை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நேம் எப்போவுமே கரெக்டாகவே இருக்கணும், அப்போ தான் இந்த கோடு வந்து ரன் ஆகும். அதுலேயே வந்து புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த நேமை க்ரியேட் பண்ணி .SQLன்னு போடுங்க. .SQLன்னு போட வேண்டியது இம்பார்ட்டன்டான ஒன்று. .SQLன்னு போடுங்க. போட்டதுக்கப்புறம் திரும்பவும் ChatGPT வருங்க. ChatGPT வந்து கோடு எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. கோடை காப்பி பண்ணிவிட்டு அந்த நமக்கு ஃபஸ்ட் லைன் தேவையில்லை அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்றா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு localhost/POS அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு என்ட்ரடிங்க. POS கொடுத்துட்டு என்ட்ரடிச்சா அந்த ஃபார்ம் பேஜ் வந்துடும். ஃபார்ம் பேஜ் வந்து எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணாலும் வராது, ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணலை. நம்ம டேட்டா பேஸ் கோடை மட்டும் தான் என்ட்ரு பண்ணியிருக்கோம், இன்னும் அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலை. அதுக்கு தான் வந்து நமக்கு எக்ஸாம் சர்வர் யூஸ் ஆகுது. இது வந்து ஒர்க் ஆகாது. நம்ம வந்து எக்ஸாம் சர்வர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். எக்ஸாம் சர்வர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்மினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து நியூன்னு எழுதி இருக்குது. நியூவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் நேம் கிரியேட் டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே டேட்டா பேஸ் நேம் வந்து இம்பார்ட்டன்ட். அதில் எரர் அடிச்சோன்னா நமக்கு வந்து இந்த கோடு வந்து ரன் ஆகாது. நம்ம வந்து அப்புறம் வந்து டேட்டா பேஸ் நேம் வந்து கரெக்டாக அதில் வந்து டேட்டா பேஸில் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இன்சர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம எங்கே ஃபைல் போட்டிருக்கோம் அந்த POS ஃபோல்டர் ஃபைலுக்குள்ளாடி நம்ம ஒரு SQL ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து இம்போர்ட்னு எழுதி கொடுங்க. இம்போர்ட் ஆனால் அந்த SQL வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டேட்டா எல்லாமே என்ட்ரி பண்ணால் அந்த பேஜ் வந்து கரெக்டாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடும். மறக்காமல் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்குது. திரும்ப வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கண்டென்ட் நான் என்ன கண்டென்ட் கொடுக்கும், இந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வந்து கமெண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட்டை நீங்கள் அது மாதிரியே கொடுங்க. கொடுத்த அவர் சோர்ஸ் கோடை வந்து அதுவாகவே ஜென்ரேட் பண்ணி தரும். அப்புறம் ரைட் சைடு பில்லிங் பேஜ் இருக்க கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு VS கோடு வந்துட்டு billing.php சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு காப்பி பண்ண ஃபைலை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ChatGPT போய்ட்டு அதில் வந்து என்ன நேம் கெட் கேட்டகரி அப்புறம் வந்து கெட் ஐட்டம்ஸ் கெட் கேட்டகரி அந்த நேமை வந்து கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் VS கோடு வாங்க. VS கோடு வந்துட்டு அங்கே ஒரு ஃபைல் திரும்பவும் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ChatGPT போய்ட்டு அந்த கோடு அவ்வளோமே காப்பி பண்ணிவிட்டு திரும்ப VS கோடில் போடுங்க. இது மாதிரியே கரெக்டாக நான் என்ன பண்ணுறேனோ அது மாதிரியே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கெட் ஐட்டம்ஸ் இருக்கும், அதையும் காப்பி பண்ணி அந்த நேமை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கோடையை வந்து கரெக்டாக இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து SQL கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. திரும்ப வந்துட்டு அந்த கோடை வந்து கரெக்டாக இங்கே காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு localhost/POSன்னு போட்டுட்டு /billing.php இந்த மாதிரி போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைல் அந்த பில்லிங் பேஜ் வந்து வந்துடும். அதில் வந்து எல்லாமே கரெக்டாக வந்துட்டு கேட்டகரிஸ் ஐட்டம்ஸ் பில்லிங் பேஜ் எல்லாமே வந்துட்டு ஃபுட்டை வந்து கிளிக் பண்ணால் அது வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஐட்டம்ஸ் ஷோ ஆகுது, கரெக்டாக ஐட்டம் ஷோ ஆகுது. பில்லிங் பேஜில் வந்து செக் அவுட் பட்டன் வச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால் வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறோன்னு அதே மாதிரி கண்டென்ட் நீங்களும் வந்து கொடுங்க. இந்த கண்டென்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த கண்டென்ட் கொடுத்தா வந்து ChatGPT அந்த கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த பில்லிங் பேஜை வந்து திரும்ப ஒரு ரீஜென்ரேட் பண்ணி தரும். அந்த ரீஜென்ரேட் பண்ணி தர கோடை வந்து நீங்கள் திரும்பவும் காப்பி பண்ணி VS கோடில் போய் billing.php அதுக்கு உள்ளாடி மட்டும்தான் போடணும், வேறு எது எங்கேயும் போடாதீங்க. அதே ஃபைலுக்கு உள்ளாடி காப்பி பண்ணி போடுங்க.
திரும்பவும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் அவுட் பட்டன் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபுட்டை கிளிக் பண்ணிவிட்டு செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரெசிப்ட் வந்திருக்கு. அப்புறம் பிரிண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை இனி சர்ச் பாக்ஸ் கூட வச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணும். அதனால் வந்து நம்ம பில்லிங் பேஜில் உள்ள கோட் அவ்வளோமே காப்பி பண்ணிவிட்டு ChatGPT வந்து அதில் வந்து பில்லிங் கோட் பேஜ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஐ வாண்ட் சர்ச் பாக்ஸ் அப்படி கொடுத்துட்டு என்டர் பண்ணாலே போதும். கோடு வந்து ரீஜென்ரேட் ஆயிரும். ரீஜென்ரேட் ஆன கோடை வந்து திரும்பவும் காப்பி பண்ணி பில்லிங் பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ப்ரௌசர் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணாலே போதும். சர்ச் பாக்ஸ் வந்துருக்கு. சர்ச் பாக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம். சர்ச் பண்ணால் கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து மோர் ஸ்டைல் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா வந்து நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணியே வந்து ஸ்டைலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டைல் தேவையோ அந்த மாதிரியே வந்து ChatGPT வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். இந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் சோர்ஸ் கோட் வந்து எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோவும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.